சண்டே பந்த் பண்ணோம் அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. நான் பந்தெல்லாம் வானாங்க, பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் ஆகும், நம்ம வேணா ஒரு 1 hour தர்ணா பண்ணலாம் காந்தி சர்க்கிள் எதிரில். போலீஸ் பர்மிஷன் கேட்கலாம், கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி நம்ம தர்ணா பண்ணலாம். பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு இது அவமானம், கான்ஸ்டிடியூஷனுக்கு அவமானம். பிஆர் கவாய்க்கு அவமானம் ஆச்சா இல்லையான்றது பிரச்சனை கிடையாது. இட் இஸ் நாட் த கொஸ்டின் ஆஃப் காஸ்ட், கலர், கிரீடு, ஜாதி மதத்திலேயோ அடிப்படையில் கிடையாது. இதெல்லாம் ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி மேலே ஒரு ஆர்எஸ்எஸ் கும்பல் ஷூ தூக்கின்னு அடிக்குதுன்னு சொன்னால் அவருக்கே இந்த நிலைமைன்னா வருங்காலத்தில் நம்ம நிலைமை என்னான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஷூல எட்டி ஒதுக்குவோம் போலீஸ்காரன், ஷூல என்னன்னு மகனை இது தலித் அவருக்கு ஏன் நிமிடம் கொந்தலா அப்படின்னு வருமா இல்லையா? இது இப்படி வரும்போதோ அது அப்படியே வரும். அவங்க ஒரு ஒர்க் அவுட் பண்ணுறாங்க ஒரு சர்க்கிளில், அந்த தைரியம் தான். பிரைம் மினிஸ்டர் கண்டிச்சுக்கணுமா இல்லையா? ஹோம் மினிஸ்டர் கண்டிச்சுக்கணுமா இல்லையா? உதயநிதி ஸ்டாலின் சனாதானத்தை பற்றி பேசும்போதோ சமத்துவம் முக்கியம் சனாதானம் முக்கியம் இல்லைன்னு சொன்னதுக்கு இந்தியா ஃபுல்லாக கேஸ் கம்ப்ளைண்ட் பண்ணானுங்க. இந்தியா ஃபுல்லாக. பட் அவன் என்ன சொன்னான்? எல்லா மதமும் ஒன்று, சமாதானம் தான் முக்கியம், சனாதானம் இல்லைடா. இதில் என்ன தப்பு? அதை அவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்குனானுங்கள. இன்னைக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை ஷூ எடுத்துக்குன்னு அடிக்கிறதுக்கு போறான்னாக்கா அவனை என்ன பண்ணிக்கணும்? அவர் பெருந்தன்மையாக சொல்லிட்டாரு, இதெல்லாம் நார்மலாக நடக்கிறது விட்டுடுங்க அப்படின்னா அதை அவர் பெருந்தன்மை காக்கணும். பட் இங்கே நம்ம அம்பேத்கரை காக்கணும். அவன் எடுத்தது சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸை, அந்த கான்ஸ்டியூஷன் ஏது அண்ணல் அம்பேத்கர். கரெக்டுங்களா? அப்போ இது நமக்கு அவமானம் இல்லையா? மெஜாரிட்டி இருக்கிற ஷெட்யூல் காஸ்ட் ஏரியா, நம்ம மெஜாரிட்டி இருக்கிற டமிழியன்ஸு, மெஜாரிட்டி இருக்கிற காஸ்மோபாலிட்டியன் லாங்குவேஜ் பீப்புள், அதில் கிறிஸ்டின் ஆகட்டும், இந்து ஆகட்டும், முஸ்லீம் ஆகட்டும், யாராக இருந்தாலும் சரி. அவர் என்ன சொன்னார்? கிருஷ்ணர் விஷ்ணு இது மூக்கு உடஞ்சி போயிருக்குது, அது முகலாயா பீரியடில், அது ரெடி பண்ணோன்னாக்கா ஆர்காலஜி கிட்ட சொல்லணும், கோர்ட்டுக்கிட்ட சொல்ல முடியாது. நீ அங்கே போயிருக்கலாமே அப்படின்னு சொன்னதுக்கு இவன் செருப்பு எடுத்து நடிக்கிறான். அவர் ஒன்று சொன்னார், அந்த விஷ்ணுக்கிட்டே கேளு ரெடி பண்ணிக்கிட்ட ஃபேஸுன்னு. நியாயம் தானே? நீ கூட கோவிலுக்கெல்லாம் போயின்னுக்குறீல்ல, கிருஷ்ணர் கீழே ஊங்கிட்டாருன்னு வச்சுக்கா, ஏறி மேலே உட்கார வேண்டியது தானே? கடவுளை கீழே ஊங்கிட்டாருனாக்கா ஒரு ஃபோட்டோ கீழே வந்துருச்சுங்க, அது நீ எடுத்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவரை நேராக போய் அந்த ஃபோட்டோவில் உட்காந்துக்கலாம். இந்த மாதிரி வார்த்தை தான் அவர் யூஸ் பண்ணாரு. அது எப்படி இந்து மக்களை பாதிக்கும்? நீ இந்துவா? நீ இந்துவா? நம்மளாம் இந்துவா? இந்துல நம்மளை என்ன பண்றான்? வெங்கடேஷ் மால் தேர் வந்துச்சுன்னா நம்மளை தூக்க வச்சுன்னு இவன் ஐயர் மேலே உட்காந்துக்கிறான். என்னடானாக்கா தேங்காவும் கற்பூரம் ஓடிக்கிறவனு ஏன் கீழே ஓடிச்சாக்க வானான்னு வர எவனா கேட்டிருப்பானா? இதே போல தான் அன்னைக்கு சொன்னேன், ஜார்ஜாரில் பார்க் நல்லா பண்ணிக்கிறேன், பட்டாசு வெடிக்காதீங்கடான்னா. சாஸ்திரம் எதிர்க்குமா? என்னது சாஸ்திரத்துக்கு வராது சார், சர்க்கிளை தாண்டி போகக்கூடாது அப்படி என்னெல்லாம் சொன்னானுங்கல்ல, என்னை எதிர்ப்பு தெரிவிச்சானுங்கல்ல. நான் சொன்னது எப்போ? 20 வருஷத்துக்கு முன்ன. அன்னைக்கே சிந்தனையோட சொன்னேன், பார்க்கு கேட்டுடும், மலையாளி கிரவுண்டில் வெடிங்க, தேர் அங்கெல்லாம் போகக்கூடாது, அது சாஸ்திர பிரகாரம் தான் போகணும். பட்டாசே வெடிக்கூடாதுன்னு சொல்லிட்டானே, உன் சாஸ்திரம் எங்கடா போயிடுச்சு? நல்லா யோசனை பண்ணி பாருங்க சார். நான் பேசுறது உங்களுக்கு கோபமாக தோணுதோ என்னமோ தெரியாது, பட் நியாயம் இருக்கிற இடத்துல தான் கோபம் இருக்கும், சூடு இருக்கிற இடத்துல தான் அக்னி இருக்கும் சார். எப்படி சூடு இருக்கும்? நெருப்பு எரிஞ்சாதான் சூடு இருக்கும். தன்னுடைய வேதனைக்கு வெளியே வரும்போது தான் உண்மையை வெளியே வரும். அதனால உங்களுடைய எல்லாரும் ஒப்பீனியனும் நீங்கள் ஒருத்தராக சொன்னீங்கன்னாக்கா நம்ம பந்து பண்ணலாமா இல்லை தர்ணா பண்ணலாமா? எது நீங்கள் சொல்கிறீங்களோ சொல்லுங்க. சொல்லுங்க. 1 hour பண்ணலாம். ஆனால் நம்மக்கிட்ட என்னன்னாக்கா 11 மணிக்கு தர்ணானாக்கா இவன் 12 மணிக்கு தான் வருவான். நம்ம டைமிங் முக்கியம். இன்னைக்கு டைமிங் முக்கியம் இல்லாதனால தான் விஜய் மேலே கேஸு. நீ சொன்ன டைமுக்கு வரல, அதனால தான் 41 பேர் செத்தான்லாம். நீங்கள் கொஞ்சம் முயற்சி வச்சு ஒரு 1/4 hour லேட்டாக வந்தால் பரவாயில்ல சார்,
அதுக்காக மணிக்கணக்கில் 11 மணிக்கு நான் கூப்பிட்டேனாக்கா நீ 12 மணிக்கு ஒரு ஆடி அனுப்பு, நான் எப்படி நடத்த முடியும்? இது ஒன்று. ரெண்டாவது, நம்ம இந்திய குடியரசு கட்சி சார்பில் பண்ணலாமா இல்லை எல்லா லீடரையும் அழைக்கலாமா? இல்லை உங்களுடைய யோசனையை சொல்லுங்க. கான்ஸ்டிடியூஷன், செக்குலரிசம். எல்லாரும் கூப்பிடலாம். நீங்க அழைச்சீங்கன்னா வருவாங்க, கண்டிப்பா அதுக்கு மரியாதை கொடுப்பாங்க. மாசம் அதிகமா இருக்கும். என்ன சொல்றீங்க? அவங்களுக்கும் பாதிப்பு, எல்லாருக்கும் பாதிப்பு. யார் வெயிட்ன்றது முக்கியம் கிடையாதுங்க. இல்ல உங்க கருத்தை சொல்லுங்க, பரவாயில்ல. நீங்க என்ன சொன்னாலும் நான் ஏத்துக்கிறேன். இறுதியா நீங்க என்ன முடிவு பண்றீங்க அந்த மாதிரி செய்யலாம் சார். இந்திய குடியரசு தான் பண்றது. வில் இன்வைட் ஆல் த லீடர்ஸ். வர லீடர் வரட்டும், வராத லீடர் பிராமண இருக்கிறவங்க சனாதானத்தில் இருக்கிறவங்க நின்றுட்டோம். நம்ம லெட்டர் கொடுக்கலாம். ஒரு லீடர் அவர் மட்டும் வரட்டும், பரவாயில்ல. அவர் ஒன்றும் ஜனங்களை கூட்டின்னு வர போறாரோ இல்லையோ, அது அவரு பொறுத்தது இல்லையா? பட்டு பண்றது இந்திய குடியரசு கட்சி. வில் இன்வைட் த லீடர்ஸ் டு கிவ் தேர் கன்சர்ன். உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. இது கான்ஸ்டிடியூஷனுக்கு செய்யறது நல்லா இருக்குன்னு காரணம் என்ன? டாக்டர் அம்பேத்கர் எல்லாருக்கும் எல்லா ஜாதிக்காரங்க சட்டை எழுதினா கூட இங்க கிறிஸ்துவனா இருக்கும், அவன் இந்தா மாறிப்பான். அவனுக்கு கூட ஸ்காலர்ஷிப் டாக்டர் அம்பேத்கர் வாங்கி கொடுத்துறாரு. எல்லாம் அந்த கட்சிக்காரெல்லாம் கூட எல்லாம் ஒன்னா சேர்ந்தா ஒரு வெயிட்டா இருக்கும்ன்றது ஒரு நம்பிக்கை, என்னுடைய நம்பிக்கை. அது நீங்க எல்லாரையும் கலந்து செய்யறது நல்லா இருக்கும். ஊர்ல எல்லாரையும் அழிச்சு செய்தாரு, எல்லாரையும் ஒன்னா சேர்த்து செய்தாரு தலைவர் அப்படின்றது ஒரு பேர் இருக்கும். இதுதான் நியாயமான உண்மை. இல்ல இது பேருக்காகவோ புகழுக்காக நான் செய்யல. நம்மளுடைய சமுதாயத்தை காப்பாற்றணும், சன்னிதானத்தை காப்பாற்றணும், கான்ஸ்டிடியூஷனை காப்பாற்றணும். அதான் முக்கியம். கான்ஸ்டிடியூஷன் ஒண்ணு இல்லாத போயிடுச்சுன்னு சொன்னா நம்ம யாரும் நிம்மதியா வாழவே முடியாது. நீங்க எடுக்கிற முடிவு தான் தலைவர் கரெக்டா இருக்கு இல்லையா? சரி, உங்க சஜஷன் சொல்லுங்க. நீங்க வாங்க 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 சார். அவர் என்னைய மட்டும் எடுத்துன்னு இருப்பாங்க, நீங்க பேசுறது எப்படி எடுப்பாங்க? 2 நிமிஷம் பேசுங்க. இந்திய குடியரசுக்கு தலைமையில முதல்ல நடத்திட்டு லீடர்ஸுங்கள நம்ம கெஸ்டா கூப்பிட்டு அவங்க ஒப்பீனியன் கேட்கலாம். வாங்க, நீங்க சொல்லுங்க. திமுகவில் நம்ம ஜாதிக்காரர் இருக்கிறோம், அண்ணா திமுகவில் நம்ம ஜாதிக்காரர், காங்கிரஸ் கட்சியில நம்ம ஜாதிக்காரர் இருக்கிறோம், இது சிபிஎம்ல நம்ம ஜாதிக்காரர் இருக்கிறோம். எல்லா ஜாதிக்காரும் நம்ம ஜாதிக்காரன். ஆகையனால என்னுடைய கருத்தாக, தலைவனுடைய கருத்தாக, எல்லாம் இந்த கோலார் தங்கவேலு மக்களின் கருத்தாக, ஏன் இந்தியாவினுடைய கருத்தாக எல்லாரும் சேர்ந்து செய்து நல்லா இருக்கும். டாக்டர் அம்பேத்கர் இந்தியா காங்கிரஸ்ல இருக்கிறேன்னு சொல்லிட்டு உனக்கு சலுகை இல்லைன்னு சொல்லி எழுதல. எல்லாருக்கும் அந்த சலுகை இருக்குது. இங்க வாங்கி நாங்க போயிட்டு நின்றுவோம். ஆகையினால அவனை விட்டு கொடுக்க கூடாது, அந்த கெட்ட பேர் தலைவருக்கு வரக்கூடாதுன்றது என்னுடைய ஆழமான கருத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்கள் யாவருக்கும் நன்றி. வேற யாருன்னா சொல்றீங்களா, பேசுறீங்களா? அண்ணா சொல்லுங்க, வாங்க. ஜெய்பீம். மாண்புமிகு தளபதி அவர்களின் அழைப்பினை ஏற்று வந்திருக்கும் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரியப்படுத்தி, மேற்படி இது சமூக புரட்சி. தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதன் வழியில அனைத்து கட்சியை கூட்டி செய்வது நல்லது என்பதை தெரியப்படுத்தி முடித்துக் கொள்கின்றேன். வணக்கம். ஜெய்பீம். இது நம்முடைய தலைவர் எஸ்ஆருடைய தலைமையில் இந்த தர்ணா போராட்டம் நடக்கணும் அப்படின்னு நம்முடைய எல்லாரும் முன்மொழிந்து அவருடைய தலைமையில் நடக்கணும். எல்லாரும் சொல்கிற மாதிரி எல்லா கட்சியிலும் நம்ம பிரமுகர்கள் இருக்காங்க. எல்லா லீடர்ஸும் கூப்பிட்டு ஒரே பந்தலில் உட்கார வச்சு அண்ணல் அம்பேத்கர் இயற்றிய ஒரு சட்டத்துக்கு ஒரு புறம்பான செயல் அந்த அசோக் கிஷோர் பண்ணியிருக்க வேலை. அதனால அவனை கண்டித்து நம்ம தர்ணா போராட்டம் தலைவர் தன்னுடைய தலைமையில் தர்ணா போராட்டம் செய்யணும்னு என்னுடைய சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஜெய்பி. அனைவருக்கும் வணக்கம்.
இந்த தர்ணா போராட்டம்னு சொல்றீங்க இல்லையா, அனைத்து கட்சியும் கூப்பிட்டு தலைவர் சார்பாக தலைவர் தலைமையில நடத்தணும். எல்லாமே அவர் பின்னாடி நின்று எல்லா கட்சிக்காரும் நின்று, ஏன்னா அனைத்து கட்சியில நம்ம ஜாதிக்காரர் இருக்கிறோம், பிஜேபியில கூட இருக்கிறோம். எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம ஒரு பெரிய தர்ணா போராட்டம், ஒரு புரட்சியா இருக்கணும்ன்றதுக்காக என்னோட கருத்து. நீ பேச முருகையா, பேசணுன்றது எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குற, பேசுங்க. ஜிகேஎல்ஆர்டிஐ பிரான்ச் சார்பாக நீங்கள் இப்போ என்ன பேசுனீங்களோ அதே நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க. அங்கே இருக்கிற பார்ட்டி எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்துருக்கோம், அவங்களும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இடம் தான் இப்போ இங்கே நடத்துகிறதா அங்கே நடத்துகிறதான்னு தலைவர் எங்கே டிசைட் பண்ணுறாரோ அங்கே நாங்கள் முழு கோஆப்ரேஷன் கொடுக்குறோம். காந்தி சர்க்கிள் எதில் நடத்தலாம்? காந்தி சர்க்கிள் எதில் நடத்தலாம்? போலீஸ்காரங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கலனாலே நடத்தலாம், கைது செய்யட்டும். பர்மிஷனெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது, கொடுக்கணும். அதான் அவங்களுடைய ப்ரொசீஜர். பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது போலீஸ்காருடைய வேலை. அங்கே ஜனங்க நிறையா வந்துடுவாங்கன்னா வரட்டும், ஜனங்க பார்க்கறதுக்கு தான் செய்யறது. ஜனங்க இல்லாத டாய்லெட் உள்ள போய் கொண்டு பேசினுக்கலாம் இல்லையா? ஸோ நம்ம ஒரு ஒழுக்கத்துக்கும் நேர்மைக்கும் இந்திய குடியரசு கட்சி கூட எந்த கட்சியும் கிடையாது. நம்ம இது வரைக்கும் எங்க தகராறு பண்ணதாக போலீஸ்காரனோட ஒழுக்கமானவங்க நம்ம தான், இல்லை எந்த மாற்றமும் இல்லை. அதனால நீங்க சஜஷன் சொல்றவங்க உன்னை யாரா இருந்தாலும் சொல்லுங்க, இல்லைனாக்கா நீ பேசுற கேஸ் வா பேசு. இல்லை சார், அவங்க சொன்ன ஒப்பீனியன் அவ்வளோதான் கேட்டுக்கின்னு அவங்க பிரகாரம் நம்ம நடத்தலாம். ஜெய்ஜி, இது ஜாதிக்கான பிரச்சனை அல்ல. 140 கோடி மக்களை வழி நடத்துகிற தலைமை நீதிபதி நாம் இனமாக பார்க்கக்கூடாது, மதமாக பார்க்கக்கூடாது. 140 கோடி மக்களினுடைய சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டு சனாதானம் தர்மத்தை உடையவர்கள் இந்த ஈனச் செயலை செய்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய தேசிய தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்களின் தலைமையில் இந்த தர்ணா போராட்டமானது நடக்க வேண்டும். அதில் மற்ற கட்சியினரும் மற்ற தலைவர்களையும் நாம் அழைத்து கலந்து கொள்ள அழைக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபர்டிலிட்டி, செகுலரிசம். இந்த நாடு ஒரு செகுலரிசம், மொழி சார்பின்மை, மத சார்பின்மை, இதுதான் அவர் சொன்னது. நான் எல்லா மதத்தையும் மதிக்கிறவன், நீங்க வேணும்னா விஷ்ணு கிட்ட கூட கேட்டுங்கன்னு சொன்னாரு. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க போய் கேட்க வேண்டியது தானே. நீ எப்படி சனாதனத்தை பத்தி எதிர்த்து பேசலாம் அப்படின்னாக்கா செகுலரிசம் கான்ஸ்டிடியூஷன்ல எழுதி வச்சுக்கிறது. இதுக்கு முன்னுக்கிற ஜட்ஜஸுங்களும் இந்த நீதியை கூறிக்கிறாங்க, அதை கண்டிச்சு நம்ம அன்னைக்கு பேசலாம். புரியுதுங்களா? அம்பேத்கர் நீ எதுனா பேசுறியா? அதனால பார்ட்டிக்காரங்க எத்தனை மணிக்கு வரணுன்றத சொல்றேன். பர்மிஷன் நம்ம போடுறோம் 11 to 12. நம்ம ஒரு 11 o'clock சேர்ந்துருவோமா? நீங்க வார்த்தை கொடுங்க. அப்புறம் இதை வந்துன்னுக்குறாங்க, ஏரியாலேருந்து வந்துன்னுக்குறாங்க, ஆட்டோவில் வந்துன்னுக்குறாங்க, இதெல்லாம் சொல்லக்கூடாது. சர்ச்சுக்கு போகிறவங்களாம் கூட இருக்கலாம். ஒரு நாள் சர்ச்சுக்கு போகலாம், ஏசு வந்து ஒன்று கண்ணு குத்திட மாட்டார். 6:30 மணிக்கு போ சர்ச்சுக்கு, 7 மணிக்கு பூஜைக்கு போ. அதுதானே. ஏதாவது ஒரு சாக்கு சொல்லிக்கின்னு வரக்கூடாது. நீங்கள் கூட்டம் எவ்வளோ பேர் சேருவீங்கன்றது நான் அங்கே மென்ஷன் பண்ணணும். இன்னைக்கு பார்த்தேன் எவ்வளோ பெரிய விஷயம் ஆச்சு தமிழ்நாட்டில். கரூர் எவ்வளோ பெரிய விஷயம். நான் என்ன கேட்குவாங்க எவ்வளோ பேர் கூட்டம் வரும், அதுக்கு நான் என்ன பதில் சொல்லிட்டோம். அந்த டவுன் கமிட்டி நாங்கள் போயிட்டு இப்போ ஆர்கனைஸ் பண்ணுறோம் சார். இன்னைக்கு ஆர்கனைஸ் பண்ணிட்டு எவ்வளோ முடிதாவில் வந்து உங்களுக்கு எவ்வளோ, அது 50 பேர் கூட முடிட்டோங்க. எவ்வளோ பேர் வராங்கன்னு நான் சொல்லணும் இல்லை. more than 1000 members எல்லாருமே எல்லா லைன்ல இருந்து வந்து சண்டேனால கண்டிப்பா ஜெனரல் சப்ஜெக்ட் 1000 பேருக்கு மேல தான் எல்லாரும் அவேர்னஸ் பண்ணுவோமான்னு எதிர்பார்க்குறோம். நாங்க ஒரு ரவுண்ட் நோட்டீஸ் போட்டு கூட இது பண்றோம். இறங்கி சொன்னா போதுங்க, அதுக்கெல்லாம் ஒரு நோட்டீஸ் போட்டு முடியுமா? இது பற்றுக்காக செய்யறது. அனைவரும் இப்போ நம்ம பேசுறதே எல்லாருக்கும் போய் தெரியல. யார் கையில வாட்ஸ்அப் இல்லை, எல்லார் கையில இருக்குது இல்லை. அதனால அனைவரும் ஒன்று திரண்டு நம்ம ஒரு தர்ணா போராட்டம் பண்ணலாம். நம்ம இன்னைக்கே லெட்டர் கொடுக்கலாம். யார் கொடுக்குறது லெட்ரு? கொடுக்குறியா பிரசாத்? வந்து அண்ணாங்க லெட்டர் டைப் பண்ணிக்கோங்க, சிஐ கிட்ட கொண்டு போய் கொடுங்க. 1 hour நாங்கள் தர்ணா பண்ணுறோம். எங்களுக்கு சவுண்ட் பாக்ஸும்
மைக்குக்கும் பர்மிஷன் கொடுன்னு கேள்வி இல்லையா? பண்ணுவோமா? வேற ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா? அவ்வளோதான். ஜெய் பீம். இன்றைக்கே லெட்டர் ரெடி பண்ணிட்டு சார் சண்டே 11 to 12 தர்ணா. ஓகே, வேணும்னா 10 to 12 கூட போட்டுருங்க. நம்மளால் 10:30 மணிக்கு வருவான், 10:45 வருவான். தயவுசெய்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. டைமிங் ரொம்ப முக்கியம். 12 மணி ஆயிடுச்சு.